Hi friends, welcome to VIP Vasni channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ட்ரெண்டிங்ல போற தேங்காய் பாலை வச்சு ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் இதை செஞ்சிட்டு இருக்காங்க. நானும் செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்லை, க்ரீமியா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. தேங்காய் பால்ல இவ்வளோ டேஸ்டியா ஐஸ்கிரீம் பண்ண முடியுமா நானே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தேங்காய் பால் ஐஸ்கிரீமுக்கு அதிகமான செலவு இல்லை. வீட்டில் இன்கிரியன்ஸ் வச்சா செய்ய போறோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. 5 நிமிஷமே போதும் இந்த தேங்காய் பால் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சு செய்யும் போது இந்த முந்திரி பருப்புலாம் நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தான் நம்ம ஊற வச்சு செய்கிறோம், வேறு ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்கலாம். பெரிய காயாக ஒரு நெத்து காயாக எடுத்துக்கோங்க. ஈவனாக இருக்க மாதிரி டிவைட் பண்ணி கட் பண்ணி இதை உடச்சிக்கலாம். தேங்காவெல்லாம் பீஸ் பீஸாக எடுத்துட்டு தேங்காவோட பால் வச்சு தான் நம்ம ஐஸ்கிரீமே நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் தேங்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபுல் தேங்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல் தேங்காய் யூஸ் பண்ணும்போதே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 கொட்டாங்குச்சி அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் ஐஸ்கிரீம் பண்ணலாம். இந்த மாதிரி வீட்டில் கத்தியை வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லைனா பரவாயில்ல, நார்மலாக வீட்டில் கட் பண்ணுற கத்தியை வச்சு கூட இந்த தேங்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம். முதல் பால், 2வது பால் அப்படி இருக்கு பாருங்கள். அதே மாதிரி மெத்தட் தான் நம்ம தேங்காய் பால்லாம் எடுப்போம் பாருங்கள், அதே மாதிரி தான். தேங்காவோட தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நான் நார்மல் வாட்டர் தாங்க ஊற்றி அரைக்கிறேன். தேங்காய் தண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதனால் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அரைச்ச தேங்காயெல்லாம் ஃபில்டரை வச்சு ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி கையால் திப்பி எல்லாமே பிழிஞ்சு போட்டுடலாம். இந்த சக்கையெல்லாம் திரும்பி மிக்ஸி ஜாரில் சேர்த்து திரும்பி இன்னொரு தடவை இதை நான் அரைச்சி எடுத்து பாலெல்லாம் வடிகட்டி மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பால் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதை அப்படியே நம்ம வந்து ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். 3 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். ஏலக்கி, நீங்கள் பச்சை வாழைப்பழம் அது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பழத்தையும் கத்தியால் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழத்தில் கொஞ்சம் ஸ்வீட் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக இருக்கிற வாழைப்பழம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ண வாழைப்பழத்தை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச முந்திரி பருப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை, ஹனி, அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் மேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைட்டாக அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். அதிக நேரம் அரைக்கணும் கிடையாது, 1 நிமிஷம் அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். இதை நம்ம அப்படியே வந்து கொட்டாங்குச்சியில் சேர்த்துக்கலாம். கொட்டாங்குச்சினா ஒன்றும் இல்லைங்க, தேங்காயெல்லாம் நம்ம பேத்து எடுத்தோம் பாருங்கள், அதோட சரட்டை இருக்குது பாருங்கள், அதில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக பவுல் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதில் நம்ம சாப்பிடும்போது தேங்காய் மூடியில் சாப்பிட்றன்ற ஃபீல் இருக்கும், அதனால தான் தேங்காய் மூடியில் நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் மேலாப்பெல்லாம் லைட்டாக வந்து துருவி போட போகிறேன். தேங்காயில் இருக்கிற அடிப்பகுதி இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் வீட்டில் காய் சீவரை இருக்கும் பாருங்க, அதில் சீவல் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக துருவி எடுத்துக்கோங்க. இதை நம்ம சேர்க்கும் போது ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது அந்த தேங்காயோட ஃப்ளேவர் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம மேலாப்பில் லைட்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. மேலாப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் மூடி வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கிறனால கீழே ஒரு பவுல் யூஸ் பண்ணி நான் அது மேலே வச்சுக்கிறேன். ஒவ்வொரு இதுலையுமே மேலே தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ மட்டும் இல்லைங்க, கூட நட்ஸு எது வேணாலும் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். பிஸ்தா, பாதாம், அது மாதிரி எந்த பருப்புனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பூசணி விதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, ஸோ அதனால் இதுக்காக தான் நான் போடுறேன். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் 7 hours இல்லை 8 hours வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ஐஸ்கிரீம் க்ரீமியாக ரெடியாகி வந்துடுங்க. அதிகமான பொருட்கள் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை, வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கடையை விட தோற்று போயிடும். 8 hours ஃப்ரீசரில் நார்மலாக அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 8 hours அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். 8 hours அப்புறம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். க்ரீமியான ஐஸ்கிரீம் உங்கள் வீட்டில் ஈஸியான மெத்தடில் செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலில் ஹெல்த்தியான தேங்காயில் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம். கடைகளில் விற்கிற ஐஸ்கிரீம்லாம் குழந்தைங்களை வாங்கி கொடுக்காதீங்க, அதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கா ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது, அதுவும் தேங்காய் பாலில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராகும், ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே இது செஞ்சு கொடுக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரெண்டிங்கில் போகிற தேங்காய் வச்சு தேங்காய் பால் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.